பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக. இந்த வாழ்க்கையில் அநேக கஷ்டத்துக்குள்ளாக நான் கடந்து போயிட்டேன். என் வாழ்நாள் முழுதும் கஷ்டத்தை மாத்திரம்தான் நான் அனுபவிப்பேனா? எனக்கு ரொம்ப வயதும் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே என்னால் பெருசாக போயிட்டு உழைக்க முடியாது, என்னால் எதுவுமே செய்ய முடியாது, என்னை விசாரிப்பார் யாரும் இல்லை அப்படின்னு மிகவும் வயதானவர்களாய் உங்கள் வீடுகளில் ஒரு மூலையில் இருந்து கொண்டிருக்கிறீங்களா? உங்களுக்கான வார்த்தை தான் ஏசாயா 46:4. உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நிறை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நிறை வயது மட்டும் அப்படின்னா உங்கள் முடியெல்லாம் வெள்ளையாகி ரொம்ப வயசாகி உங்கள் மேலே உங்களுக்கே ஒரு நம்பிக்கை இல்லாமல் வாழ்க்கையை வெறுத்து என்னால் இதுக்கு மேலே ஓட முடியாதுன்னு ஒரு மூலையில் உட்காந்துட்டு எல்லாராலையும் கைவிடப்பட்டு ஒரு வார்த்தை ஏதாவது சொல்லணும்னு நினச்சா கூட உங்களை வயசாயிடுச்சுல உனக்கு கம்முன்னு எதுவும் பேசாத அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களை ஒதுக்கி வச்சிருக்க சூழ்நிலையில் கர்த்தர் சொல்கிறாரு உங்களை பார்த்து, நான் உன்னை தாங்குவேன்ப்பா, உனக்கு வயசாயிடுச்சு, பலனெல்லாம் போயிடுச்சு, உன்னால் எதுவுமே செய்ய முடியாதுன்னு நினைக்கிறியா? என்னால் உனக்கு பலம் தர முடியும், கர்த்தரால் உனக்கு பலம் தர முடியும்னு கர்த்தர் சொல்கிறார். நீ சோர்ந்து போகாத. ஆனால் ஒருவேளை உன் வாலிப நாட்களில் நீ கர்த்தருக்காய் உண்மையாய் ஓடாமல் இருந்து இப்போ வயதான காலத்தில் நான் கர்த்தரோடு நெருங்கி வாழணும்னு நினச்சேன்னா யோசிக்காம அதை செய்யுங்க. நீங்கள் போயிட்டு இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறது வயதான தாத்தா பாட்டிங்களுக்கு. நீங்கள் வயசாயிடுச்சுன்னு நினைக்காதுங்க, உங்களுக்கு கர்த்தர் பலம் தர முடியும். அதே போலவே வாலிபர்களுக்கு உங்கள் வாழ்க்கையை வீணாக்காதுங்க. இப்பொழுதே இருந்து கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து உண்மையாக உங்கள் வாழ்க்கையை கர்த்தருக்குள்ள வாழ்ந்து பாருங்க. அப்போ வயதாகும் போது நீங்கள் வாலிபத்தில் கர்த்தருக்குள்ள வாழாமல் வயதாகும் போது கர்த்தருக்குள்ள வாழணும்னு பிரயாசப்பட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறவங்க போல நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம். வாலிபத்தை ஒப்பு கொடுங்க. உங்கள் முதிர் வயது மிகவும் அருமையாக இருக்கும். மறுபடியும் ஒருவேளை உங்கள் வாலிபத்தை ஒப்பு கொடுக்காம நீங்கள் வயதானவர்களாக இப்பொழுது இருக்கிறீங்க, ஆனால் கர்த்தருக்குள்ளே நெருங்கன்னு ஆசைப்படுறீங்களா? உங்களுக்கும் கர்த்தர் பலத்தை தருவார். சோர்ந்து போகாதுங்க. கொஞ்சம் கடினமாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் கர்த்தரை பற்றி கொள்ளுங்க. உங்களால் முடிஞ்ச ஊழியத்தை கர்த்தருக்கு செய்யுங்க. ட்ராக்ஸ் ஊழியமாக இருக்கலாம், அங்கங்கே கர்த்தரை பற்றி சொல்கிறதா இருக்கலாம். யாரும் உங்களை அவமானப்படுத்தினாலும் புறக்கணிச்சாலும் இதை பற்றித்தும் கவலைப்படாதுங்க. கர்த்தர் உங்களை தாங்குவேன்றாரெல்லாம் நடத்துவாருங்க. May the Lord bless you.